அடுத்து பீர்க்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து வெயில் நாளில் அதிகமாக சேர்க்கணும். சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா இது ரொம்ப நல்லது. இப்போ இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா முத்துனதாக இருக்கிறதுனால இதில் வந்து இந்த நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மேல் பாகத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி சமைக்க போகிறோம். இதே இலசாக இருந்துச்சுன்னா இந்த விதையை அப்படியே நம்ம போட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் பீர்க்கங்காய் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அதில் வந்து பிஞ்சு பீர்க்கங்காவை வந்து ரவுண்டாக கட் பண்ணி செஞ்சுருக்கேன். இது முத்துனது, இது சேர்த்துக்க வேணாம். இது நம்ம வந்து மெல்லவும் முடியாது, இது வேகவும் வேகாது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அடுத்து நம்ம இந்த பீர்க்கங்காவை வறுத்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கடைசியில் தான் போடணும், இது சுண்டி போயிடும். அதனால் நிறையா போட்டுருவோம். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு ஹெல்த்தியான பீர்க்கங்காய் வறுவல். இது வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. காய் சூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த மேல் தோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் அந்த காய் வந்து பிஞ்சி காயின்னு தெரியும். மேலே அந்த தோல் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா அது வந்து முத்தின காய், அது வந்து சூஸ் பண்ண வேணாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு காயாகவே எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீக்கிரமும் காய் பார்த்திங்கன்னா வேகும், எண்ணெயில் வேகும். நம்ம செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அதுதான் நல்லாயிருக்கும். இது வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக முத்தின காயை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்க, அவ்வளோதான் வித்தியாசம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா காய் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த சூட்டில் அந்த மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து கிளறிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், அந்த காய் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு தயார். எண்ணெய் நல்லா மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. குறைச்சிட்டு அடுப்பை குறைச்சிட்டு தீயை குறைச்சிட்டு வந்தீங்கன்னா தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இப்போ இந்த காயை பொறுத்த வரைக்கும் பீர்க்கங்காய் ரெடி.